ஹாய், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இட் அப்படின்னா இது. இதோட ஒரு வேர்ப் சேர்க்குறோம், ஒரு ஹெல்பிங் வேர்ப், அதாவது பி வேர்ப். இட் இஸ், இது இருக்கிறது அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் அதை ஒரு நெகட்டிவாக மாற்றுறோம். இட் இஸ் நாட், இது இல்லை. ஸோ இட் அப்படின்னு ஆரம்பித்தோம். இட் இஸ் நாட். இட் இஸ் நாட் குட், ஒரு அட்ஜெக்டிவ் சேர்த்துட்டோம். இட் இஸ் நாட் குட், இது நன்றாக இல்லை. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். இப்போ இட் இஸ் நாட் குட் டு கிவ் ஃபுட். இந்த டு அப்படின்னு ஒரு இன்ஃபினிட்டிவ் ப்ரிப்போசிஷன் சேர்த்து அந்த இன்ஃபினிட்டிவ் வேர்போட அந்த சென்டென்ஸை கொஞ்சம் பெருசாக்குறோம். டு கிவ் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். இட் இஸ் நாட் குட் டு கிவ் ஃபுட், உணவு கொடுப்பது நன்றாக இல்லை. மறுபடியும் வார்த்தைகள் சேர்க்குறோம். இட் இஸ் நாட் குட் டு கிவ் ஃபுட் டு தி லேசி. லேசி அப்படின்னா என்ன அர்த்தம்? சோம்பேறின்னு அர்த்தம். முன்னாடி ஆர்டிக்கிள் த லேசி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மக்களை குறிக்குது. ஓகே. த ரிச் அப்படின்னா பணக்காரர்கள், த புவர் அப்படின்னா ஏழைகள். அது மாதிரி இது சோம்பேறிகள். சோம்பேறிகளுக்கு உணவு கொடுப்பது நன்றாக இல்லை. ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வந்துருச்சு பாருங்க. இட் இஸ் நாட் குட் டு கிவ் ஃபுட் டு தி லேசி. இட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஆரம்பித்தோம். அதில் வேர்ப் சேர்த்தோம், அட்ஜெக்டிவ் சேர்த்தோம், நெகட்டிவ் சேர்த்தோம், அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ் வேர்ப் சேர்த்தோம். ஒரு ஃபுல் சென்டென்ஸ் எழுதியாச்சு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இப்போ ஹவ் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிடுவோம். ஹவ் அப்படின்னா எப்படி. ஹவ் ஆர் தே டூயிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த கேள்வி இருக்குது. ஹவ் ஆர் தே டூயிங், எப்படி அவர்கள் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியவில்லை. இது ஒரு தனி வாக்கியம். ஐ டு நாட் நோ. இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்தையும் சேர்ப்போம். ஐ டு நாட் நோ ஹவு தே ஆர் டூயிங், எனக்கு அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்தாச்சா? ஹவ் ஆர் தே டூயிங் அப்படிங்கிற கேள்வியை ஒரு நார்மல் சென்டென்ஸாக மாற்றியாச்சு, அசர்ட்டிவ் சென்டென்ஸாக மாற்றியாச்சு. ஐ டு நாட் நோ ஹவு தே ஆர் டூயிங். அது கீழே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. தே டு நாட் எக்ஸ்பிளைன். தே டு நாட் எக்ஸ்பிளைன் மீ ஹவு தே ஆர் டூயிங், அவங்க எனக்கு விளக்கவில்லை எப்படி செய்கிறார்கள் என்று. தே டு நாட் எக்ஸ்பிளைன் மீ ஹவு தே ஆர் டூயிங். நவ் ஒய் அப்படிங்கிற வார்த்தை. ஒய்னா ஏன். இதோட வார்த்தைகளை சேர்ப்போம். ஏன் அவர் வேகமாக திரும்பி வருகிறார்? ஒய் டஸ் ஹீ ரிட்டர்ன் ஃபாஸ்ட்? இந்த ஹீ வந்திருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. ஒய் டஸ் ஹீ ரிட்டர்ன் ஃபாஸ்ட். ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் ஒய் அப்படின்னு வேர்டு ஆரம்பித்தோம். ஒரு கேள்வி. ஓகே. ஒய் டஸ் ஹீ ரிட்டர்ன். ஸோ இந்த ஹீ வந்திருக்கிறதுனால, சிங்குலர் இருக்கிறதுனால டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அவர் ஏன் வேகமாக திரும்பி வருகிறார்? ஒய் டஸ் ஹீ ரிட்டர்ன் ஃபாஸ்ட். ஏன் அவர் சாப்பிடாமல் அப்படின்னு ஒரு வார்த்தையை உள்ளே கொண்டு வரோம். சாப்பிடாமல் வேகமாக திரும்பி வருகிறார். இப்போ அந்த கேள்வியில் இந்த சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஈட். அதை கொண்டு வரணும். ஒய் டஸ் ஹீ ரிட்டர்ன் ஃபாஸ்ட் வித்தவுட் ஈட்டிங். அந்த சென்டென்ஸ் எப்படி வருது பாருங்க. வித்தவுட், இல்லாமல். ஈட், ஈட்னா சாப்பிட்றது. அதை ஜெரண்ட் ஃபார்மில் சொல்கிறோம். வித்தவுட் ஈட்டிங். வித்தவுட் ஈட் அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த வேர்ப் வந்தாலும் ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுங்கள். வித்தவுட் அட்டெண்டிங், வித்தவுட் ட்ரிங்கிங், வித்தவுட் மூவிங், வித்தவுட் நோயிங், இந்த மாதிரி. ஸோ ஒய் டஸ் ஹீ ரிட்டர்ன் ஃபாஸ்ட் வித்தவுட் ஈட்டிங். அவர் ஏன் சாப்பிடாமல் வேகமாக திரும்பி வருகிறார்? ஒய் டஸ் ஹீ ரிட்டர்ன் ஃபாஸ்ட் வித்தவுட் ஈட்டிங் லஞ்ச் குக்டு பை ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கியாச்சு பாருங்கள் அந்த கேள்வியை. ஏன் அவர் அவருடைய நண்பர்கள் சமைத்த மதிய உணவை சாப்பிடாமல் வேகமாக திரும்பி வருகிறார்? ஒய் டஸ் ஹீ ரிட்டர்ன் ஃபாஸ்ட் வித்தவுட் ஈட்டிங் லஞ்ச் குக்டு பை ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்டு பை ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது தனி. இன்னும் அதை லாங் சென்டென்ஸாக, லாங் கொஸ்டினாக மாற்றுவோம். ஒய் டஸ் ஹீ ரிட்டர்ன் ஃபாஸ்ட் வித்தவுட் ஈட்டிங் லஞ்ச் குக்டு பை ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் ஹிம். அவருக்காகவே சமைக்கப்பட்ட உணவு, அவருக்காக அவங்க ஃப்ரெண்டு சமைச்ச உணவை சாப்பிடாம அவர் ஏன் வேகமாக திரும்பி வராரு? எவ்வளோ பெரிய கொஸ்டின். ஒய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தான் நம்ம ஆரம்பித்தோம். இந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகள் சேர்த்து ஒரு லாங் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு வேர்டு எங்கே. எங்கேன்னா என்னது? வேர். எங்கே அவர் போவார்? வேர் டஸ் ஹீ கோ?
மறுபடியும் அந்த ஹீ வந்திருக்கிறதுனால டஸ் யூஸ் பண்ணுறோம். வேர் டஸ் ஹீ கோ? எங்கே அவர் போய்கொண்டிருக்கிறார்? கண்டினியூஸ் டென்ஸ். வேர் இஸ் ஹீ கோயிங்? அப்போ அந்த டஸ் போய் இஸ் வந்துருச்சு பாருங்க. வேர் இஸ் ஹீ கோயிங்? எங்கே அவர் சொல்ல போகிறார்? எங்கே அவர் சொல்ல போகிறாரு? வேர் இஸ் ஹீ கோயிங் டு டெல்? இப்போ இந்த கோ அப்படிங்கிறத அர்த்தத்தை பார்க்கக்கூடாது. ஓகே, இங்கே வந்து மெயின் வேர்ப் வந்து டெல், சொல்கிறது. இந்த கோயிங் டு அப்படிங்கிறது இமீடியட் ஃபியூச்சர். ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோயிங் டு சொல்லலாம். வேர் இஸ் ஹீ கோயிங் டு டெல்? அவர் எங்கே சொல்ல போகிறாரு? வேர் இஸ் ஹீ கோயிங் டு டெல் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ்? அவரோட பிரச்சனைகளை எங்கே சொல்ல போகிறாரு? வேர் இஸ் ஹீ கோயிங் டு டெல் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ்? வேர் இஸ் ஹீ கோயிங் டு டெல் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் வென் வி ஆர் ஹியர்? இது ஒரு தனி சென்டென்ஸ். வென் வி ஆர் ஹியர், நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறப்ப அவர் எங்கே போய் சொல்ல போகிறாரு அவருடைய பிரச்சனைகளை? வேர் இஸ் ஹீ கோயிங் டு டெல் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் வென் தேர் இஸ் நோ ஒன் இன் தி ஹால்? வென் தேர் இஸ் நோ ஒன் இன் தி ஹால், இது தனி சென்டென்ஸ். அதை இந்த கொஸ்டினோட சேர்க்குறோம். ஓகே, எங்கே அவர் அவரோட பிரச்சனைகளை சொல்ல போகிறாரு? அந்த ரூமில் யாருமே இல்லாத போது அங்கே எதுக்கு போகிறாரு இவர்? ஸோ இந்த வேர் அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு வார்த்தை அதில் ஆரம்பித்தோம். ஒரு லாங் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க, அதிலிருந்து ஒரு லாங் சென்டென்ஸ் ஆர் லாங் கொஸ்டினை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ அகெயின், வேர் இஸ் ஹீ கோயிங் டு டெல் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் when there is no one in the hall as the meeting is going on? as the meeting is going on அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம சேர்க்குறோம். கோயிங் ஆன் என்ன அர்த்தம்? கோயிங் ஆன் அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப். அதுக்கு என்ன அர்த்தம்? நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஹாலில் யாருமே இல்லை, அந்த ஹாலுக்கு இவர் போகிறாரு. அங்கே எதுக்கு போகிறாரு? பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு, அவரோட பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன் வேர்ட்லேருந்து அடிஷ்னலாக வேர்ப் சேருங்க. அதுலேருந்து அட்ஜெக்டிவோ நெகட்டிவோ கொஷின் வேர்டோ சேர்த்து ஒரு லாங் சென்டென்ஸ் ஆர் லாங் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சில வாக்கியங்கள் லாங் சென்டென்ஸாக கரெக்டாக ஃப்ரேம் ஆகும். ஒரு சில நேரத்தில் மிஸ்டேக்ஸ் வரும். அப்படி மிஸ்டேக்ஸ் வர்றப்ப அது என்ன மிஸ்டேக், அந்த இடத்துல எப்படி மாறணும்? இப்போ வித்தவுட் ஈட்டிங், அந்த இடத்துல வித்தவுட் ஈட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது எந்தெந்த வாக்கியங்கள் அப்படி வரும், எந்தெந்த வாக்கியங்கள் அப்படி வராது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுகிறப்ப தான் மிஸ்டேக்ஸ் வரும், இல்லை பேசுகிறப்ப அந்த மிஸ்டேக்ஸ் வரும். அந்த மிஸ்டேக்ஸில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை அந்த மிஸ்டேக்கை கமிட் பண்ணாமல் நம்மளால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.